எல்லோருக்கும் வணக்கம். நடைபெறப் போகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்வு அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் 1967 ஆண்டு ஆட்சி கட்டலுக்கு பொறுப்பேற்ற நாள் முதல் 2021 வரை நடந்த தேர்தலை 2026 தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்க இயலாத ஒரு தேர்தல். இதுவரை நடைபெற்ற தேர்தல் 67 தேசிய கட்சியிடமிருந்து அதிகாரத்தை பறித்த திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களும் சகோதர யுத்தமாக பங்காளிகளுடைய போட்டியாக மட்டும் ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்தித்த தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட முகமாக இன்றைக்கு மாபெரும் ஜனநாயக சக்திக்கும் பாசிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெறப் போகிற ஒரு தேர்தலாக இந்த 2026 தேர்தல் அமைந்திருக்கிறது. நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதை போல ஏன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்திலே புதிய வரையறை கொள்கையை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பொறுத்தவரை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் ஏதோ ஒரு வகையில் சமரசம் செய்து கொண்ட நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞருடைய மறுமதிப்பாக இந்திய துணைக்கண்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ, ஜனநாயகத்தன்மைக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் தன்னுடைய வீரியத்தை ஒட்டுமொத்தமாக ஒருமுகமாக்கி ஆளுகிற சர்க்காருக்கு சம்மட்டேடி கொடுப்பதை போல என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை மாநில உரிமைகளும் தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனையும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கிற ஒரு இயக்கத்தை 40 எம்பிக்களே கொண்ட தமிழ்நாட்டை வைத்து அந்த மசோதாவை தோற்கடித்து பெறப்போகிற 2026 தேர்தலுக்கு முன்னோட்டமாக மசோதாவை வெற்றி கண்டு இன்றைக்கு மே மாதம் 4ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை 7வது முறையாக அரியணைக்கு ஏற்றிட தயார் நிலையில் இருக்கிற மாண்புமிகு முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ந்து வாக்களிக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களை தவிர்த்து இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் பிரதான 4 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு விதமான ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், திடீரென உருவாகிற இயக்கத்தின் பெயரால் தமிழ்நாட்டை சிதைக்கிற நோக்கம் எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற கூட்டணியை பலிக்காது என்பதை சொல்லுகிற விதமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இது சின்னத்துக்கு ஜனநாயகத்தில் யாருனாலும் போட்டி போடலாம். அதுல ஒன்றும், ஏன்னா தேர்தலுங்கிறது எல்லா தரப்பும் போட்டி போடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமியை விட அவருடைய தந்தை, நான் பெரிதும் மதிக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவர் சார்ந்த சமூகத்திற்கு என்பதை விட இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் பாடுபட்டு பல்வேறு கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் போராடினாலும் கூட அதை சட்டமாக்கவும் அதை திட்டமாக்கவும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற சமூக நீதி பேணி காக்கிற இயக்கத்தால் தான் முடியும் என்பது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் தெரியும், டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமிக்கும் தெரியும். அதனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை தாண்டி அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை ஏற்கனவே 60-70 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பார்வையோடு பல்வேறு விதமான காரியங்களை அந்த சமூகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் விளிம்பு நிலையில் இருக்கிற அந்த சமூகத்திற்கு நிறைவாக செய்திருக்கிறார் தலைவர் கலைஞர். தலைவரை விட தலைவருடைய மகனாக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த சமூகத்திற்கு நிறைவான காரியங்களை ஆற்றியிருக்கிறார். காரியங்களை வாதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடுக்கடுக்காக தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி,
விளிம்பு நிலை மக்களுக்காக அவர்கள் செய்த காரியங்களை பட்டியலிட முடியும். மேலும் அவர்கள் போட்டியிடுவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆரோக்கியமான போட்டியாக கருதுகிறே தவிர அவர்களை எதிரியாகவோ அல்லது அவர்களை புறந்தள்ளிவிடவோ நாங்கள் ஒரு நாளும் எண்ணியதில்லை. ஏனென்று சொன்னால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடந்த காலங்களில் எங்களோடு உடன்பாட்டோடு எங்களோடு களம் கண்டவர் என்பது இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். தென் மாவட்டங்களில் இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சமூகத்தை பொறுத்தவரை அமைந்திருக்கிற ஒவ்வொரு அரசாங்கமும் அவரவர்கள் காலத்தில் அந்த சமூகத்திற்கு பல நன்மைகள் செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காலகட்டத்தில் தான் அந்த சமூகம் அடிப்படை முன்னேற்றம் மேம்பாடு ஆகியவை குறித்து பல்வேறு விதமான நலத்திட்டங்களை நற்காரியங்களை செய்தது தலைவர் கலைஞருடைய அரசாங்கம். அதில் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது எல்லா சமூகத்திற்கும் பொதுவானது முதல் முறையாக பட்டதாரியாக ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி அவருக்கு அரசாங்கமே அனைத்து கட்டணத்தையும் செலுத்தும் என்ற ஒரு அற்புதமான உத்தரவை பிறப்பித்ததன் மூலமாக நலிவுற்ற சமுதாயம் தொடங்கி ஏன் ஐயர் வரை பிராமணர்கள் வரை முதல் தலைமுறை பட்டதாரி வந்தால் அரசாங்கமே அந்த கட்டணத்தை செலுத்தும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக எஸ்சி எஸ்டி மாணவர்களை பொறுத்தவரை வெளிநாடுகளில் சென்று பட்டமேற்படி படிப்பதற்கு ஆராய்ச்சி பட்டப்படிப்பு படிப்பதற்காக இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 500 மாணவர்களுக்கு மேலாக வெளிநாடுகளில் சென்று பட்டம் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிற சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் படித்திருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கு சராசரியாக ஆண்டொன்றுக்கு 36 லட்சம் ரூபாய் செலவு செய்து மாணவர்களுடைய குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நிறைவேற்றி இருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதைவிட மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு அது அரசாங்க ஒதுக்கீடாக இருந்தாலும் நிர்வாக ஒதுக்கீடாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் அது 5 லட்சம் ரூபாய் கட்டணமாக இருந்தாலும் 20 லட்சம் ரூபாய் கட்டணமாக இருந்தாலும் முழு கட்டணத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நிமிட முறை செலுத்தி இருக்கிறது. இப்படி ஒரு சமூகம் தலைக்க வேண்டும், ஒரு சமூகம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக விளங்கக்கூடியது கல்விதான். அந்த கல்விக்கு படிப்படியாக எத்தனையோ திட்டங்களை தீட்டியிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வி மட்டுமல்ல அந்த சமூகத்திலே பிறந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர் கலைஞருடைய காலமாக இருந்தாலும் சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளும் நிரம்ப பெற்று தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் 2006-2011 ஆட்சி காலத்தில் நம்முடைய சகோதர மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்தில் கவர்னகிரியில் சுந்தரலிங்கனாருக்கு மணிமண்டபத்துடன் கூடிய வெங்கல சிலையும் அந்த சுந்தரலிங்கம் குடும்பத்தை சார்ந்த 200 வாரிசுதாரர்களுக்கு குடியிருப்பையும் அதே போல 2021 ஆண்டு நான் மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளராக இருக்கிற காலகட்டத்தில் நான் வைத்த கோரிக்கை தேர்தல் அறிக்கையில் இணைத்து வாசுதேவநல்லூரில் இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனுடைய படைத்தளபதியாக இருந்த ஒண்டி வீரனுக்கு எப்படி சிலை அமைத்து மணிமண்டபம் அமைத்தீர்களோ, எப்படி மாவீரன் பூலித்தேவனுக்கு மணிமண்டபமும் சிலையும் அமைத்து தந்தீர்களோ, அவருக்கு படைத்தளபதியாக இருந்த வெண்ணி காலாடிக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரிடம் கொடுத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்த ஒரு சில வருடங்களில் இன்றைக்கு வாசுதேவநல்லூரில் மாவீரன் சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணி காலாடிக்கு வெண்கல சிலை அமைத்து தந்ததும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இப்படி சுதந்திர போராட்ட வீரர்களை மதிப்பதானாலும் சரி, அல்லது மாணவ செல்வங்கள் கல்வியை பெறுவதாக இருந்தாலும் சரி, ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதையும் தாண்டி முத்தாப்பாக நான் செய்தியை சொல்லுகிறேன். தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை பிறப்பதற்கு எல்லா சமூக தலைவர்களும் போராடி இருக்கிறார்கள். ஆனால் இயற்கையாக இந்த காரியம் இவரால் தான் முடியும் என்பதற்கு இலக்கணமாக அந்த அரசாணையை
பிறப்பித்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சார்பு என்பதற்கு நான் அந்த கெசட் பப்ளிகேஷனை தருகிறேன். இன்னும் ஒருபடி மேலே சொல்லுகிறேன், இதற்கு உழைத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் தான் அவை அரசாணையாக வெளியிடப்பட்டது என்பதை பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆக இந்த சமூகத்திற்கு உழைத்த தலைவர்கள், இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் மதிக்கிறோம். ஆனால் அந்த தலைவர்கள் எண்ணுகிற எண்ணங்களை, அவர்கள் எண்ணுகிற திட்டங்களை சட்டமாக்கக்கூடிய ஒரு சமூக நீதி இயக்கம், மாபெரும் சமூக நீதி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. அந்த அடிப்படையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லோரும் ஒருமுகமாக ஆதரிக்க வேண்டும். இறுதியாக ராமநாதபுரம் அருகில் பரமக்குடி மக்கள், அந்த சமூக மக்களுடைய பெரும் கோரிக்கையான தியாகி இம்மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெகு நாளாக இருந்தது. அதையும் நிறைவேற்றி தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். நாங்கள் அடுத்து வைக்கப் போகிற கோரிக்கை, அவருடைய பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக வைப்போம். 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற முகமாக அடுத்து வருகிற அவருடைய பிறந்த தின விழா அரசு விழாவாக அறிவிக்கப்படும். அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற அந்த உறுதியும் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று சொல்லி, எல்லோரும் ஒருமுகமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி.